வெல்கம் டு மீடியா ஜங்ஷன். ஸோ இந்த வீடியோவில் இப்போ லேட்டஸ்ட்டாக அப்டேட் ஆகிருக்கக்கூடிய சில விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். கூடுதலாக பார்த்திங்கன்னா கிரெடிட் சேல்ஸ் எப்படி பண்ணுறது, கஸ்டமருக்கு நம்ம கிரெடிட்டில் பொருள் கொடுக்குறோம், அவங்க 2-3 நாள் கழிச்சோ இல்லை ஒரு வாரம் கழிச்சோ எப்போ அவங்க பேமெண்ட் செட்டில் பண்ணுறாங்களோ அதை எப்படி கிரெடிட் சேல்ஸ் மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றதையும் எண்ட் ஆஃப் த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன், இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா லாயல்ட்டி பாயிண்ட்ஸ். ஓகே, லாயல்ட்டி பாயிண்ட்ஸ் முன்னாடி லாயல்ட்டி பாயிண்ட் இருந்தது. அது எப்படி இருந்துச்சுன்னா 100ரூவாலேருந்து 200ரூவா வரையும் கொடுத்தா 2 பாயிண்ட்டு, 500ரூவா வரையும் வாங்கினாங்கன்னா 50 அதுமாரி பாயிண்ட்ஸு நம்ம மேனுவலாக ஸ்லாப் செட் பண்ணுற மாதிரி இருந்தது. நான் ரொம்ப நாளாக எங்கள் டீம்கிட்ட கேட்டு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்கள், எனக்கு பாயிண்ட்ஸ் பர்சன்டேஜ் பேஸில் வேணும், எனக்கு அது இருந்தால் தான் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியும்னு கேட்டதுனால அவங்க ஃபைனலாக 6 மாத கோரிக்கைக்கு அப்புறம் இப்போ நம்மளது அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அந்த லாயல்ட்டி பாயிண்ட்ஸுன்றது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, உங்கள் கஸ்டமரை திரும்ப திரும்ப வர வைக்கிறது. ஓகே, உங்கள் இடத்துக்கு ரிப்பீட்டடாக வர வைக்கிறது. ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா யூடியூப் லிங்க்ஸ் அப்டேட் பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் கஸ்டமர் கேட்கக்கூடிய எல்லா வீடியோவுக்குமே நாங்கள் ஒரு யூடியூப் அப்டேட்ஸ் இப்போ நம்ம கொடுத்துருவோம். அது எப்படி வரும்னா, இந்த இடத்துல போய் நீங்கள் ரெஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா இங்கே லிஸ்ட்டாக வந்துடும். ஸோ உங்களுக்கு எதில் டவுட் இருக்கோ நீங்கள் அதை வியூ பண்ணி பார்க்கலாம். இதுவுமே சாஃப்ட்வேரில் அப்டேட் பண்ணியிருக்கோம். ரைட், இப்போ நான் டாப்பிக்கு வரேங்க. ரொம்ப முக்கியமானது ஃபஸ்ட்டு அப்டேஷன் லாயல்ட்டி பாயிண்ட்ஸ். நம்ம ஹெல்ப்பில் போயிட்டு லாயல்ட்டி கார்ட்ஸ்ன்றதை சூஸ் பண்ணிக்கிறேன். முன்னாடி ஸ்லாபாக தான் இருந்துச்சு, ஏற்கனவே சொல்கிற மாதிரி ஏற்கனவே ஸ்லாபாக தான் இருந்துச்சு. இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்ச் வரையும் உங்களுக்கு வேல்யூ வந்துச்சுன்னா இத்தனை பர்சன்டேஜ் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வரும். இப்போ ஸ்லாப் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்லாப் இருந்தது, அது என்னென்னா 500ரூவாலேருந்து 1000ரூவா வரையும் வாங்கினாங்கன்னா 100 பாயிண்ட்டு அந்தமாரி நம்ம செட் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் இந்த பர்சன்டேஜ் பேஸ்டு இல்லவே இல்லை. இப்போது அந்த பர்சன்டேஜ் பேஸஸ் அப்டேட் பண்ணியிருக்கோம். இதனுடைய பெனிஃபிட் என்னென்னா, இப்போ நீங்கள் வர்ற எல்லா கஸ்டமருக்கும் ஒரு 5% டிஸ்கவுண்ட்டு, அதாவது டிஸ்கவுண்ட்னா அவங்களுடைய கார்டில் ஆட் ஆகிற மாதிரி. ஓகே, அதே மாதிரி எல்லாருக்குமே லாயல்ட்டி பாயிண்ட்டு நீங்கள் எல்லா சாஃப்ட்வேர் எடுத்திங்கன்னா அவங்க எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா 100ரூவாய்க்கு ஒரு பாயிண்ட் அப்படின்னு செட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் 100ரூவாய்க்கு 2 பாயிண்ட் கூட அசைன் பண்ணலாம், எப்படி வேணால் அசைன் பண்ணிக்கலாம். ஸோ அது பர்சன்டேஜ் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ ரொம்ப நாள் கோரிக்கைக்கு அப்புறம் அதை நிறைவேற்றிருக்காங்க. இப்போ நான் எப்படின்னு காமிக்கிறேன். இப்போ நான் கோல்டு கார்டுன்னு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ரைட், கோல்டு கார்டு கொடுத்துட்டு இங்கே 1% கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஜஸ்ட்டு சேவ் கொடுத்துட்றேன், ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். ஓகே, இதேமாரி நீங்கள் எத்தனை கார்டு வேணால் கிஃப்ட் கார்டுன்னு சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு கிஃப்ட் கார்டாக இருந்தால் கிஃப்ட் கார்டு யார் யாருக்கெல்லாம் அலாட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்துட்டு அவங்களுக்கு கிஃப்ட் கார்டு பர்சன்டேஜ்னா ஒரு 5%, இந்த மாதிரி நீங்கள் மல்டிப்புளாக பர்சன்டேஜஸை சூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். பட் என்ன கேட்டிங்கன்னா ஏதாவது ஒரு கார்டு ரன் பண்ணுறது நல்லது. ஸோ அதனால் நான் கிஃப்ட் கார்டு என்ன பண்ணுறேன், டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ என்ன ஆகும்னா, இந்த கோல்டு கார்டுன்னு க்ரியேட் பண்ணியிருக்கேன்ல, அது எப்படின்னா 100ரூவாய்க்கு ஒரு பாயிண்ட்டு, அப்போ 1000ரூவாய்க்கு 10 பாயிண்ட்டு, அந்தமாரி ஆட்டோமேட்டிக்காக அதுவே பர்சன்டேஜ் எடுத்துக்கும். அவங்க வாங்குகிற வேல்யூவுக்கு ஏற்ற 1% பெனிஃபிட்ஸ் கஸ்டமருக்கு ஆட் பண்ணிக்கும். நீங்கள் எத்தனை பர்சன்டேஜ் வேணால் கொடுத்துக்கோங்க. இவ்வளோ தான் செட்டிங்கு. பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஆக்சுவலாக இப்படி தான் இருக்கும். நான் இந்த இடத்த கிளிக் பண்ணிங்கன்னா தான் இந்த விசிபிள் ஆகும். ஓகே, இப்போ நான் கோல்டு கார்டுன்னு ஒன்று கிளிக் பண்ணியிருக்கேன். அதனுடைய லிஸ்ட்டு நம்ம எத்தனை கார்டு க்ரியேட் பண்ணுறோமோ அதனுடைய லிஸ்ட்டஸ் எல்லாம் இங்கே வந்துடும். ஓகே, இப்போது ப்ரீவியஸாக இருக்க கஸ்டமருடைய ரெக்கார்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ அதே ஹெல்ப்பில் பார்த்தீங்கன்னா லாயல்ட்டி பாயிண்ட்ஸ் ரிப்போர்ட்ஸ்னு இருக்கும். இப்போ நம்ம க்ரியேட் பண்ண கோல்டு கார்டை கிளிக் பண்ணி ஓகே பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய கஸ்டமருக்கான பாயிண்ட்ஸ் இங்கே விசிபிள் ஆகும். அதாவது அவங்க இதுவரை எவ்வளோக்கு வாங்கியிருக்கிறாங்க, அவங்களுக்கான பாயிண்ட்ஸ் எவ்வளோ அப்படின்றத இங்கே விசிபிள் ஆகும். ஓகே, இப்போ பில் விண்டோவில் அதை எப்படி நம்ம அவங்களுக்கு பெனிஃபிட்டை கொடுக்குறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பாயிண்ட் ஆஃப் சேல் போயிடுறேன். பாயிண்ட் ஆஃப் சேல் போய்ட்டு நியூ கொடுத்துட்றேன். நம்மளது ஏற்கனவே நம்ம தான் எல்லா செட்டப்பும் நம்ம தான் பண்ணி வைப்போம் இல்லையா. ஸோ இப்போ எங்கே போய் நிற்கிதுன்னா கஸ்டமருடைய மொபைல் நம்பரில் போய் நிற்கிது. இப்போ நான் மொபைல் நம்பர் 9442563638 கொடுத்து ஒரு என்ட்ரு அடித்த உடனே இந்த இடத்துல மைன்யூட்டாக பார்த்தீங்கன்னா ராஜன்ன்றது வந்துடும். அதாவது இந்த நம்பருக்கு இந்த பர்சன் அப்படின்ட்டு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இவங்க இப்போ பொருள் வாங்குகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1750 ரூபாய்க்கு பொருள் வாங்குகிறாங்க, இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி கொடுத்துட்டேன். இப்போது இந்த இடத்துல ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள் அவங்களுடைய பாயிண்ட்ஸு இங்கே காமிக்கும். அதாவது இப்போ நான் இதில் ஒரு 10 ரூபா மைனஸ் பண்ணி கொடுக்குறேன், அவங்களுக்கு பெனிஃபிட் மைனஸ் பண்ணி கொடுக்குறேன். அப்போ இங்கே ரேட்டில் எவ்வளோ ஆகும், 1040 ரூபா வந்துடும். ஓகே, இப்போ இந்த 10 ரூபா அவங்களுக்கு பெனிஃபிட் வந்துடும். ரிடீம் பாயிண்ட்ஸ் ஒரு 10 ரூபா வந்துடும்.
இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பில் வந்துடும். யூ வாண்ட் டு பிரிண்ட்டுன்னு கேட்குது. எஸ் கொடுத்தோன்னா நம்மளுக்கு பிரிண்ட் காப்பி உங்களுக்கு ப்ரிவ்யூ வரும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா சாம்பிள் தான். நாங்கள் என்ன பண்ணுவோம், கஸ்டமைசேஷன் பில் ஃபார்மேட் ஆட் பண்ணும்போது அது கீழே வந்து அதாவது சம்பாதிச்ச பாயிண்ட்டு, செலவு பண்ண பாயிண்ட்டு, மீதி இருக்கிற பாயிண்ட்டு, அதாவது அந்த இப்போ லாயல்ட்டி பாயிண்ட்ஸு, ரெடீம் பாயிண்ட்டு, ஏர்னிங் பாயிண்ட்டு அண்டு வந்து பேலன்ஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு நாங்கள் உங்களுக்கு அங்கே கீழே விசிபிள் பண்ணிப்போம். ஓகே, இது வந்து ஒரு பெரிய அப்டேட். என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப நாளாக லாயல்ட்டி பாயிண்ட்ஸ் கேட்டு இப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்தது ஆப்ஷன்ஸில் செகண்ட் அப்டேட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸ்டாக டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. சில இடத்துல ஃபிக்ஸ்டாக வந்து டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அது வந்து ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் வந்து மொத்த பில்லுக்கு டிஸ்கவுண்ட் 10% கம்பல்சரி கொடுப்பீங்கன்னா எவ்ரி டைம் போய் கொடுக்கணுமானா தேவையில்ல. இப்போ நான் ஆப்ஷன்ஸில் இந்த பிஓஎஸ் செட்டிங்ஸில் இந்த இடத்துல 10% இங்கே டிக் வச்சுக்கோங்க. சிடி டிஸ்கவுண்ட் ஆன் டேக்ஸ் அமௌண்ட் 10% அப்படின்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துட்றேன். இது என்னமா ரிஃப்ளெக்ட் ஆகும்னு பாருங்கள். அதே பாயிண்ட் ஆஃப் செல் விண்டோ போயிடுறேன். போயிட்டு நியூ கொடுக்குறேன். இங்கே இப்போ நியூ கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த 10% ஃபிக்ஸிங்கில் இருக்கும். நம்ம போய்ட்டு எவ்ரி டைம் போய்ட்டு நம்ம 10% டிஸ்கவுண்ட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக அது 10% ஃபிக்ஸ் ஆகிடும். அதாவது டோட்டல் பில்லுக்கு 10%. நீங்கள் இண்டிவிஜுவல் ஐட்டமுக்கு 10% கொடுத்தாலும் அதே வேல்யூ தானே காட்டப்போகுது. இப்போ நான் கஸ்டமருடைய மொபைல் நம்பர் போட்டு என்ட்ரு அடிச்சுக்கிறேன். இப்போ வந்து 10,001 ஸ்கேன் பண்ணிக்கிறேன். 10,001 10,002 ஸ்கேன் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வேல்யூ இல்லை. ஸோ வேல்யூ இல்லைன்றதுனால நான் 1850 கொடுத்துட்டேன். ஓகே, பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 10% வந்து டிஸ்கவுண்ட், டோட்டல் வேல்யூவுக்கு 10% டிஸ்கவுண்ட் வந்து அப்ளை ஆகிக்கும். ஓகேவா? ஸோ அது வந்து எப்படின்னா அந்த டிஃப்ரெண்ட் அமௌண்ட்டுக்கு வந்து வேல்யூ டிஸ்கவுண்ட் ஆட் ஆகிடுது. இந்த டிஸ்கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டாக வைக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய பெனிஃபிட். இப்போ நீங்கள் ஃபிக்ஸ்டு இல்லாமல் இப்படி வச்சிங்கனாலும் உங்களுக்கு அதுக்கேற்ற பேர் அப்ளை ஆகிக்கும். ஓகே, இப்போ இதையும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த அப்ளை ஆன் டேக்ஸ்னு கொடுத்து பண்ணியிருந்தோம் இல்லையா? இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன். இதே 2 ஐட்டம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே 2 ஐட்டமு நான் சேவ் பண்ணிக்கிறேன். யூ வாண்ட் டு பிரிண்ட் நோ கொடுத்துறேன். ஓகே, இதே வந்து அதே ஆப்ஷனில் ஆப்ஷன்ஸ் பிஓ செட்டிங்ஸ் இந்த டிக்கை எடுத்துகிட்டு ஜஸ்ட் அப்ளை கொடுக்குறேன். இப்போ பாயிண்ட் ஆஃப் செல் போகிறேன். நியூ. ஓகே, அதே கஸ்டமர் சூஸ் பண்ணிக்கிறேன். அதே ஐட்டம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு வந்து முன்னாடி வந்து 10% டிஸ்கவுண்ட் கொடுக்கும்போது இந்த வேல்யூ வரல. ஓகேவா? அதாவது என்னென்னா அந்த பேசிக் ரேட்டுக்கும் சேல்ஸ் ரேட்டுக்கும் இடைப்பட்ட 10% டிஸ்கவுண்ட் வந்து அது ஏற்கனவே அப்ளை ஆச்சு. ஸோ நீங்கள் வந்து அந்தமாரி கொடுப்பீங்கன்னா நீங்கள் அந்த டிக்கு வந்து வைக்கணும். அதாவது ஆப்ஷன்ஸில் நல்லா கவனிங்க. இங்கே பிஓஎஸ் செட்டிங்ஸில் அப்ளை சிடி ஆன் சிடி பர்சன்டேஜ், அதாவது கேஷ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் ஆன் டேக்ஸ் அமௌண்ட்டுக்கு டிஸ்கவுண்ட் 10% கொடுன்னு கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் வரும். இல்லை, எனக்கு காமனாகவே எங்கள் கஸ்டமருக்கு நான் 10% டிஸ்கவுண்ட் கொடுப்பேன். டோட்டல் வேல்யூவிலேருந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. டோட்டல் வேல்யூவிலேருந்து 10% நான் டிஸ்கவுண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த டிக்கு வைக்காமல் இந்த 10%ன்றதை கொடுத்துக்கோங்க. இது புரியும்னு நினைக்கிறேன். இல்லைனா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, நம்ம ஏற்கனவே போட்ட பழைய பில்லுக்கும் இதுக்கும். ஓகே, இப்போ வந்து 280, அதாவது டோட்டல் பில் அமௌண்ட் வந்து 2,837.50 அதில் 10% டிஸ்கவுண்ட் போச்சுன்னா 283.75 வந்து டிஸ்கவுண்ட் ஆகிடுது. அப்போ நெட் அமௌண்ட் இப்போ அவங்க பே பண்ண வேண்டியது இந்த அமௌண்ட்டு. இப்போ கஸ்டமர் 3000 பே பண்ணுறாங்கன்னா மீதி நான் மைனஸ் சேஞ்ச் கொடுத்துருவீங்க. இந்த 2 அப்டேட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து வந்து கிரெடிட் சேல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம கஸ்டமர் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கான வீடியோவை நான் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா 2 விதமாக அக்கௌண்ட் ஆட் பண்ணலாம். ஒன்று மெம்பர்ஷிப் மெத்தடில் ஒரு கஸ்டமரை மெயின்டைன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அக்கௌண்ட்ஸில் போயிட்டு அக்கௌண்ட்ஸில் நீங்கள் ஒரு கஸ்டமரை க்ரியேட் பண்ணலாம். இப்போ நான் கன்ஃபியூஸ் பண்ண தேவையில்ல, நான் டேரெக்டாகவே உங்களுக்கு டாபிக் வந்துடுறேன். இப்போ பாயிண்ட் ஆஃப் சேல் விண்டோவுக்கு நான் போயிடுறேன். இப்போது பாயிண்ட் ஆஃப் சேல் விண்டோவிலே நம்ம கிரெடிட் சேல்ஸ் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்குறோம். இங்கே கேஷ்னு இருக்கு இல்லையா? இந்த இடத்துல வந்து
இப்போ நான் வந்து இப்போ ஏற்கனவே இருக்கிற கஸ்டமராக இருந்தால் இப்போ உதாரணத்துக்கு ஜெய்தீப்னு ஒரு கஸ்டமர் இருக்குது. ஓகே, அது செலக்ட் பண்ணிக்கிட்டான். ஏற்கனவே இருந்ததுன்னா சரியா. ஏற்கனவே இல்லை, அவரோட டேட்டா பேஸே இல்லை. இப்போ சிகாமணின்ற ஒரு கஸ்டமர் வந்திருக்காருன்னா இங்கே பாருங்கள், இந்த இந்த இடத்துல சர்ச்சிங் விண்டோவில் F3 ப்ரெஸ் பண்ணுறேன். F3 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கஸ்டமர் க்ரியேட் பண்ணுற விண்டோ வந்துடும். இப்போ நான் சிகாமணின்னு ஒரு கஸ்டமரை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, அவருடைய மொபைல் நம்பர் என்ன வாட் எவர் வேணுமோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கிறீங்க. நான் வந்து ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் சூஸ் பண்ணிக்கிட்டேன். கொடுத்துட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 9442563638 கொடுத்துட்டு ஜஸ்ட்டு சேவ் பண்ணிக்கிறேன். அதாவது ஸ்பாட்லேயே ஆட் பண்ண முடியுன்றதால காமிக்கிறேன். இப்போ சிகாமணி செலக்ட் பண்ணி ஒரு என்ட்ரு, நல்லா கவனிங்க, சிகாமணி செலக்ட் பண்ணி ஒரு என்டர். இப்போ நான் 1001 1002 இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு டவுட் வரும் நீங்கள். இப்போ இதில் வந்து வேல்யூ இல்லை. ஏன் வேல்யூ இல்லைன்னா நம்ம பிக்கிங் ப்ரைஸில் அதை செட் பண்ணலை, அதனால் வேல்யூ இல்லை. இப்போ இந்த இடத்துல 00 இருக்குல்ல, இப்போது 1750 ரூபாய்க்கு உள்ள டேக்ஸ் வரணும். நான் விற்கிற ரேட்டு 1750 ரூபா தாங்க, அதுக்குள்ளே டேக்ஸ் வரணும்னா இங்கே பாருங்கள் மேலே கொடுத்துருக்கோம் F3 கொடுக்கணும் அப்படின்னு. F3 கொடுத்தீங்கன்னா 1750ன்னு கொடுத்து ஒரு என்ட்ரு அடிச்சுன்னா என்ன ஆகும், இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி அது கவர் பண்ணிக்கும். ஸோ ரவுண்ட் அப் 1750 ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 1000 எல்லாமே சேர்த்து போட்டோம். இப்போ நம்ம அங்கே 10% செட் பண்ணதுனால என்ன ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கவுண்ட்ஸு அப்ளை ஆகிடுச்சு. நம்ம எவ்ரி டைம் டிஸ்கவுண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரைட், இது வந்து கிரெடிட் சேல்ஸுன்றதுனால இங்கே நல்லா கவனிங்க, இங்கே ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணிக்கிட்டு கிரெடிட் அக்கௌண்ட்டுன்றதை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கிரெடிட் அக்கௌண்ட்டுன்றதை சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓகே சேவ் பண்ணுறேன். டியூ வாண்ட் பிரிண்ட் அப்படின்னு கேட்கும், நோ கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ வந்து நம்ம கிரெடிட் சேல்ஸ் பண்ணிட்டோம். எப்படி வசூல் பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அவுட்ஸ்டாண்டிங் பார்க்கலாம். ரிப்போர்ட்ஸில் போயிட்டு அவுட்ஸ்டாண்டிங் அனலைசிஸில் போயிட்டு ஜஸ்ட்டு ஓகே கொடுக்குறோம். பாருங்கள், இது வந்து சிகாமணி வந்து அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டு இதோ இங்கே காமிக்குது. ரைட், இப்போ வந்து அவர் ஒரு 1000 ரூபா கொடுத்துட்டு போகிறார். நல்லா கவனிங்க, 1000 ரூபா கொடுத்துட்டு போகிறார். அப்போ ட்ரான்சாக்ஷனில் போயிட்டு ஓகே குயிக் ரிசிப்ட், ஒரு பணம் வந்து வெளியிலேருந்து நம்ம உள்ள இன் வருது, அதாவது மணி இன்னுன்னு வச்சுக்கோங்க. மணி என்னென்னா வெளியிலேருந்து வரக்கூடிய தொகையை வந்து குயிக் ரிசிப்டில் போடணும். அதே நீங்கள் வந்து சப்ளையருக்கு பேமெண்ட் கொடுக்குறீங்க, இல்லை நீங்கள் எதாவது ஒரு எக்ஸ்பென்ஸ் பண்ணுறீங்கன்னா அது குயிக் பேமெண்ட்டில் போடணும். பேமெண்ட்டுன்றது வேறு, குயிக் ரிசிப்ட்ன்றது வேறு. அதாவது குயிக் பேமெண்ட்ன்றது வேறு, குயிக் ரிசிப்ட்ன்றது வேறு. ஓகே, என்டர் கேஷ், என்டர் ரிசிப்ட் நம்பர் 1. யார் நம்மளுக்கு பேமெண்ட் கொடுக்குறா, சிகான்றவர் கொடுக்குறாரு, சிகாமணி. என்ட்ரு அடிக்கிறோம். என்ட்ரு அடித்த உடனே பாருங்கள் மேலே அவர் தர வேண்டிய பேலன்ஸும் இங்கே காமிச்சிரும். ஸோ 2475 ரூபா அவர் தர வேண்டியது இருக்குது. இதில் வந்து ஒரு 1000 ரூபா கொடுக்குறாரு. ஓகே, 1000 ரூபா கொடுத்து என்டர் சேவ். ஓகே, அவ்வளோதான். அவர் பேமெண்ட் கொடுத்துட்டாரு. ரிசிப்ட் வேணும்னா பிரிண்ட் எடுத்து அவருக்கு வந்து ரிசிப்ட் காப்பி வந்து நம்ம பிரிண்ட் கொடுக்கலாம். ப்ரிவியூ கொடுத்து இதுவுமே கஸ்டமைசேஷன், சும்மா சாம்பிளுக்காக இந்த ஃபார்மேட் வச்சுருக்கோம். ஸோ அவர் பேமெண்ட் பண்ணதுக்கான ஒரு A5ல் பாதி ஷீட்டை வச்சு பிரிண்ட் பண்ணி அவருக்கு கொடுக்கலாம். இதுவுமே பக்காவாக டிசைன் பண்ணிக்கலாம். ஓகே அவ்வளோதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் முக்கியமான அப்டேஷன் பற்றி பார்த்தோம். லாஸ்ட்டாக ரிப்போர்ட்ஸில் ஒரு அப்டேஷன் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா ரிப்போர்ட்ஸில் பில் வைஸ் கலெக்ஷன் ரிஜிஸ்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எக்ஸல் வந்து கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் ப்ரீவியஸ் வெர்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த எக்ஸல்ன்ற ஆப்ஷன் கிடையாது. இப்போ நம்ம புது அப்டேட்டில் இந்த எக்ஸல் வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து எதுக்குன்னா நம்மள்கிட்ட வந்து டியூவில் நிற்கக்கூடிய பேமெண்ட், இல்லை நம்ம கொடுக்க வேண்டிய பேமெண்ட் எல்லாமே வந்து ரிப்போர்ட் பார்க்குறதுக்காக நம்மளுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு தர வேண்டிய ரிப்போர்ட்ஸு ஓகேவா, சிலவங்க வந்து இந்த எஃப்எம்ஜி பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஏரியா வைஸு, ஏஜெண்ட் வைஸு இந்தமாரி வந்து ரிப்போர்ட் எடுப்பாங்க. அது எக்ஸலில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு கேட்டாங்க. அதனால் எக்ஸல்ன்ற ஆப்ஷனை அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து யாராருக்கெல்லாம் மேட்ச் ஆகும் அப்படின்றத சொல்லிடுறேன். டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, அதாவது மென்ஸ்வேர், உமன்ஸ்வேர், கிளாத் சென்டர், இந்த ரிலேட்டடாக இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த சாஃப்ட்வேர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து இந்த வீடியோ வந்து மெயின் வீடியோவில் நான் போடுறேன். ப்ளேலிஸ்ட்டு, அதாவது ட்ரைனிங் ப்ளேலிஸ்ட் வந்து இப்போ நான் க்ரியேட் பண்ண போகிறேன். இன்றைக்குள்ளே எல்லா ஃபைல்ஸுமே நான் க்ரியேட் பண்ணிவிடுவேன்.
நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சாஃப்ட்வேர்ஸ் நம்பர் 1 இன் சவுத் இந்தியா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு. ஹோல்சேலாக இருக்கலாம், இல்லை ரீட்டெயிலாக இருக்கலாம், எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் அதுக்கேற்ற சாஃப்ட்வேர்ஸ் நம்ம வச்சுருக்கோம். ஜிஎஸ்டி ஃபைலிங் ரிப்போர்ட் எல்லாமே இதில் தாறுமாறாக இருக்கும். ஸோ ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸில் போனீங்கன்னா ஜிஎஸ்டிஆர் 1, 2, 3B ஜாசன் ஃபைல்ஸ் க்ரியேட் பண்ணுறது முதல் கொண்டு எல்லாமே A to Z அக்கௌண்டிங் ரிலேட்டடாக எல்லாமே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குற எல்லோரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.